ரைட்டு. நன்றியோடு கூட துதிக்கிறேன். நான் சுயநீதி தேவநீதியை குறித்து சொல்ல போகிறேன். நன்றியோடு கூட நான் எங்கள் ஊரில் நான் இருக்கும்போது எதுக்கு எடுத்தாலும் தெண்டம் போடுவாங்க. இங்கே தெண்டம் உண்டா? அதான் தெண்டம்லாம் கிடையாது. அங்கே ஒரே தெண்டம். எதுக்குனாலும் தெண்டம்னா என்னது? அவதாரம். அவதாரம். பக்கத்து வீடு வேற சமுதாயம், இது வேற சமுதாயம். தாவீது மாடு தாவீது மாவன் பற்றிட்டு போய் மேய்க்க போயிருக்காரு. சுவிசேஷம் வேற சமுதாயம். அவர் வயலில் போய் தின்னுட்டு ஒரு ஏகப்பட்டம் தின்னுட்டு தாவீது மாடு. உடனே சுவிசேஷம் போய் சொல்ல போகிறாரு தாவீதுகிட்ட போய், ஐயா உங்கள் பையன் மாடு மேய்ச்சாரு, அந்த மாடு என் வயலில் விழுந்து இவ்வளவு காரணம் தின்னு போட்டு அது தழுத்து பயிருக்கெல்லாம் வராது அப்படின்னு. உடனே மாவனை பிடிச்சி தாவீது சத்தம் போடாது. அதில் அது யார்? நம்ம சித்தப்பா. என் கூட தான் பிறக்கலையே தவிர எங்கள் தாய் தாயும் வேற. நம்ம சித்தப்பா வயலில்னு தெரிஞ்சால போய் மேய்ச்சா அது தெரியாமல் போயிருக்கும். அதெல்லாம் தள்ளிருங்க. நம்ம ரெண்டுமே நினச்சிக்கிட்டா அதை சுவிசேஷம் ஒரு வேளை சாப்பிட்டுட்டு போ அப்படின்னு சொல்லி அட்ஜஸ்ட் பண்ணி அனுப்பிட்டார். இப்போ இன்னொன்று என்ன ஆயிட்டு, சுவிசேஷமுத்து மாடு போய் தாவீது வயலில் போய் மேய்ச்சிட்டு. இப்போ தாவீது என்ன சொல்றாரு? பெரியப்பா வயதுன்னு தெரிஞ்சே கொண்டு வந்து மேய்ச்சிருக்கியா நீ அதை எப்படி மேய்ப்ப? நீ அதுக்கு மேய்ச்சிருக்க இவ்வளோதான். நீ அதுக்கு தெண்டம் இவ்வளோ ரூபா கொடுத்தாங்கன்னா 500 ரூபா வாங்கிட்டாங்க. நான் கண்ணால் நடந்தது. யாராவது இந்த கீழ் சமுதாயமெல்லாம் இருப்பாங்கள்ல, ஏதாவது துள்ளிட்டு வந்தோம்னா அவனை உடனே பிடிச்சி போஸ்டரில் கட்டி வச்சா. எல்லாம் நான் தெருவில் போஸ்டர்லாம் கட்டி வச்சு 2 தவளை சருவ செட்டிலாம் அங்கே பக்கத்தில் கொண்டு வச்சு இதை களவான்ட்டு போனான்ட்டு அவனை பிடிச்சி அடிப்பாங்க. உடனே அவனுக்கு 500 ரூபா தெண்டம். அல்லேலூயா. இப்படி நிறைய நடந்தது. இப்போ போலீஸ் ஸ்டேஷனு கேஸ் எல்லாம் மாற்றி அமைச்சதுனால அப்படி காரியங்கள்லாம் நிறைவேறலை. இப்போ எங்கள் வீட்டம்மா குளிக்கவங்க கூட ஒருத்தன் பின்னால் போனான். அந்த ஒரு பையன், நான் வீட்டில் போய் சொல்லிவிட்டு உனக்கு தெண்டு 501 ரூபா போட்டிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டுட்டேன். ஏன்னா அங்கே உள்ள பழக்கம். அவன் உடனே போட வரான், தெண்டை போடுறதுக்கு வாரான். நீ சர்ச்சை ஒரு 11 தடவை சுற்றி கும்பிடு அப்படின்ட்டு. இந்த சுற்றி கும்பிடுதெல்லாம் நம்மகிட்ட கிடையாது. இது அங்கே உள்ளது. அங்கே இருந்து வந்தவொடனே அங்கே மாறலை. எனக்கு 11 தடவை சுற்றி கும்பிட்டுனேன். அவன் குளிச்சுட்டு அறையில் துண்டை கட்டிக்கிட்டு 51 ரூபாய் கையில் வச்சுக்கிட்டு கோயிலை சுற்றி வரைஞ்சாச்சே. அல்லேலூயா. இது சுயநீதி. தனக்குன்னு ஒரு நீதி. நான் செய்கிறது தான் கரெக்டு, என்னை பின்பற்றணும், அடுத்தவங்களை அடக்கி ஆளணும், சண்டை அலுவலியா இப்படின்னு நினைக்கிற அநேக சுயநீதிக்காரர்கள் பெருமை உடையவர்களாக இருக்கிறார்கள், அகந்தை உடையவர்களாக இருக்கிறார்கள், தான் நினைச்சதை நிறைவேற்றணும்னு நினைக்கக்கூடியவர்களாக இருக்கிறார்கள், தான் புத்திசாலின்னு நினைக்கக்கூடியவர்களாக இருக்கிறார்கள், நியாயப்பிரமாணத்தை மீறுகிறவர்களாக இருக்கிறார்கள். அல்லேலூயா. இது என்ன எல்லாம் உலகே முழுங்கின மாதிரி இருக்கு. ஒருத்தருக்கு காணலை. என்னாச்சு? அதெல்லாம் பிறகு பாருங்களேன். இன்னும் ஒரு 15 நிமிஷத்தில் முடிச்சிருவேன். நீ ஆளே இன்னைக்கு நிறைய குறைய. அல்லேலூயா. நியாயப்பிரமாணத்தை மீறுகிறவர்கள் சுயநீதியுடையவர்களாக இருக்கிறார்கள். நியாயப்பிரமாணத்தை மீறுவதும் பாவம்தான். நியாயப்பிரமாணம் பாவத்தை சுட்டி காண்பிக்கும். நியாயப்பிரமாணம் அல்லையா? நீங்கள் வேதத்தில் தான் நியாயப்பிரமாணம் இல்லை. இங்கே உலகத்தில் வந்தாலுமே ஒரு பிரமாணம் இருக்கிறது. அப்பாட்ட இப்படி தான் நடந்துக்கணும், பொட்ட புள்ளியோ கீழே குனிஞ்சிக்கிட்டே நடக்கணும்,
பொட்ட புள்ளியா சிரிக்கப்படாது. பொட்ட புள்ளியா இருந்ததா பிரமாணம் இருந்ததா? பிரமாணம்னா சட்டம். என்ன தங்குன்னு நடக்க, என்ன தலையை நிமிர்ந்து பார்த்து நடக்க, குனிஞ்சு நட, அப்படிலாம் ஒரு சட்டங்கள். ஆம்பளை பையன் நீ எப்படினாலும் நடந்துட்டு போ, நீ துணியாக உடுத்தாம போனாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆம்பளை பையனுக்கு அவ்வளவு சட்டங்கள். பெண்களுக்கு அது இதெல்லாம் இவங்க பண்ணுன பிரமாண சட்டங்கள். அல்லையா? இப்படி காலம் எந்திரிச்ச உடனே பொம்பளையால் குளிச்சு முழுவி தாலியை கொண்டு போய் அவர் குடிகாரனாக இருந்தாலும் சரி, அவன் ஊரில் எப்படி இருந்தாலும் சரி, அவன் காலில் போய் தொட்டு, நீ இப்போ செய்தாங்களா அந்த தாலியை தொட்டு கண்ணில் என்ன செய்யணும்? ஒத்திக்கிடணும். உறங்கும்போது உரல தூக்கி போட்டு கொல்லாமல் இருந்தா சரிதான். அநேக எல்லாம் சட்டங்கள், உலக சட்டங்கள். இப்போ நிறைய நடக்கு எல்லா சட்டங்கள். இப்படி தான் நடக்கணும், இப்படி தான் நடக்கணும். ஆனால் இந்த நியாயபரமான சட்டத்தை மீறுகிறவர் அல்லையா, நியாயபரம் அந்த சட்டங்கள்லாம் எப்படி வந்ததுன்னா, சாமி கண்ணை கெடுத்துடும், கண்ணை குத்திடும். நீ இப்படி செஞ்சேன்னா அந்த சாமி கொல்லும், இப்படி செஞ்சேன்னா இந்த சாமி கொல்லும்னு பயமுறுத்தி வச்சாங்க. தாய் தகப்பனுக்கு கீழ்ப்படியலைன்னா சாமி கொன்றும், சாமி குத்தமாயிரும் அப்படின்னாங்க. அல்லேலூயா அப்படி சொன்னாங்க. இன்னொன்று, அல்லேலூயா, நன்றியோடு கூட துதிக்கிறேன் இயேசுவின் நாமத்தினாலே. அல்லேலூயா, நீ இந்த சட்டங்கள்லாம் கை கொண்டால் நீ நல்லா இருப்ப, ஆசீர்வதிக்கப்படுவாய். அல்லேலூயா. ஒன்று ஆசீர்வாதத்தை சொன்னார்கள், இன்னொன்று அல்லேலூயா மரித்து போவன்னு பயமுறுத்தினார்கள். அந்த நீதியின் சட்டங்கள், நியாயப்பிரமாணத்தின் சட்டங்கள், உலக சட்டங்கள். நம்ம மனுஷனுக்கே ஒரு சட்டம் நமக்குள்ளே உண்டு. இப்படி தான் நடக்கணும், இப்படி தான் நடக்கக்கூடாது. இந்த இத்தனை மணிக்கு நம்ம ஜெபக்கூடத்துக்கு போகணும், எல்லோரும் 10 மணிக்கு வந்தாங்கன்னா நம்ம ஒரு 10:30 11 மணிக்கு நைஸாக போய் சேரணும் அப்படின்லாம் நமக்குள்ளே என்ன இருக்கு? ஒவ்வொரு சட்டம், ஒரு சட்டம் நமக்குள்ளே ஒரு சட்டங்கள் இருக்குது. அல்லேலூயா, பல சட்டங்கள் இருக்குது. அல்லேலூயா. என்ன ரோட்டில் போனால் இந்த ஓரமாக தான் போகணும், இந்த ஓரம் போகக்கூடாது. சைக்கிளில் போனால் இடது பக்கமாக தான் போகணும், வலது பக்கமாக என்ன செய்யக்கூடாது, போகக்கூடாது. அப்படின்லாம் பல சட்டங்கள். சட்டையை திறந்து போட்டுட்டு அப்படி அசால்ட்டாக போகக்கூடாது, பட்டனெல்லாம் மாட்டணும், அப்படின்லாம் ஒரு சட்டங்கள். அல்லேலூயா. இது மனுஷனாலே பிரமாணங்களை நியமித்து கொண்ட சட்டங்கள். அல்லேலூயா. இந்த சட்டத்துக்களுக்கு ஏற்றார் போல, அல்லேலூயா, நன்றியோடு கூட துதிக்கிறேன், நீதி அந்த சட்டங்களை தனக்கு ஏற்றார் போல வளைந்து கொள்வார்கள். யாரு? சுயநீதிக்காரர்கள். ஜோமனுமா, இவன் ஜோம் பண்ண மாட்டான், வேதவாசி நீ இவன் வேத வாசிக்க மாட்டான். நான் அநேகர் நினைக்க உண்டு, அநேகர் சரியானதுக்கு நான் தான் காரணம், நம்ம சரியானபடி இருந்தால் எல்லாம் சரியானபடி இருக்கும் அப்படின்னு நான் அதிகமாக ஜெபிக்கிறது உண்டு, வேதத்தை வாசிக்கிறது உண்டு. அல்லேலூயா. இந்த சுயநீதி, நியாயப்பிரமாணம், இந்த மனுஷிக பிரமாணம், உலகத்தின் சட்டங்கள் எல்லாமே ஆசீர்வாதத்தை கொண்டு வரணும்னு பயன்படுத்துவாங்க. இல்லைன்னா அல்லேலூயா நன்றியோடு கூட துதிக்கிறேன், சாபத்தை கொண்டு வரணும், ஆசீர்வாதம் அல்லது சாபமாயிரும், மரிச்சு போய்ங்க அப்படின்லாம் இந்த சட்டத்தை கொண்டு வருவார்கள். அல்லேலூயா. ஆனால் இந்த நீங்கள் நியாயப்பிரமாணத்தில் எப்படி நடந்தாலும் தண்டிக்கப்படுவீர்கள். உங்களால் நியாயப்பிரமாணத்தை என்ன செய்ய முடியாது, நிறைவேற்றவே முடியாது. யார்? இயேசுநாதர் ஒரு ஆள் தான் நியாயப்பிரமாணத்தை நிறைவேற்ற முடியும். உங்கள் வீட்டில் சட்டத்தை பூரா நிறைவேற்றிருக்கீங்களா? தாவீது ஐயா, மனைவிகிட்ட இப்படி தான் நடக்கணும்னு ஒரு சட்டம் இருக்குது, பிள்ளைகளை இப்படி தான் நடத்தணும்னு ஒரு சட்டம் இருக்குது, அப்பாட்ட இப்படி தான் நடக்கணும்னு ஒரு சட்டம் இருக்குது, தம்பிகிட்ட இப்படி தான் இருக்குது நடக்கணும்னு சட்டம் இருக்குது. எல்லாத்தையும் கரெக்டாக நடத்திவேளா? நடத்துவேளா? நடத்தப்பட்டேடா? ஒரு மகன் சின்ன பையனாக இருக்கான், நான் நடத்திடுவேன். பெரிய அண்ணன்ட்ட போய் செய்ய முடியாது, நடத்த முடியாது. இப்படி பல கோணங்கள் இருக்கு. அல்லேலூயா, அல்லேலூயா. நல்ல கவனிங்க இயேசுவின் நாமத்தினால. ஆனால் இந்த ஆவிக்குரிய தேவ நீதியில சொல்லுங்க, சுவாபம் மாறுகிறது, சட்டத்தை என் பலத்தினாலே நான் கைக்கொள்ளுகிறதில்லை, என்னை
கைகொள்ள வைப்பவர் எனக்குள் இருக்கிறார். அவர் என்னை திருப்பி ஆவிக்குரிய தேவனுக்கு பயப்படக்கூடிய சட்டத்தின்படி என்னை திருப்புகிறார். நியாயப்பிரமாணத்தில் வந்து கலங்க மனதின் அடிப்படையில், நம்ம மாம்சத்தின் அடிப்படையில் தான் சட்டங்களை கைகொள்ளணும். ஆவியின் பிரமாணம்னு வந்துட்டா தேவ நீதியை நிறைவேற்றுவதற்கு உங்களால் முடியாது. ஆனால் தேவன் உங்களுக்கு உள்ளே இருந்து ஒவ்வொரு நீதியாக என்ன செய்வார்? நிறைவேற்றுவார். ஏன்னா என் சுவாபம் மாறி இருக்கிறது. பழைய ஏற்பாட்டில் என் நியாயப்பிரமாணத்தை நிறைவேற்றும் போது என் சுவாபம் என்ன செய்யலை? மாறலை. நியாயப்பிரமாணமே இந்த ஆவியின் பிரமாணத்துக்கு விரோதமானது. உலகத்தின் சட்டங்கள் இந்த ஆவியின் பிரமாணத்துக்கு எப்படிப்பட்டது? விரோதமானது. எப்படி நான் இப்போ 2 நாளாக வேதத்தை வாசிச்சுட்டு வரோம். யாத்திராகமத்தின் புஸ்தகம் இந்த 21 அதிகாரம் நேரத்தெல்லாம் வாசித்தோம். ஓ மாடு முட்டிட்டான், ஓ மாட்டை நீ அப்படி கொடுக்கணும், நீ ஓ மாடு குழியில் விழுந்தா குழியில் நம்மளும் குழியில் விழுந்துருக்கணும். இல்லை, அது ரொம்ப சட்டங்கள், அது நிறைய வருது. அல்லையா? ஆனால் ஆவியின் பிரமாணம் அல்ல, அப்படி அல்ல. நீ மாட்டை ஒருத்தன் உங்கள் மாட்டை கொண்டுட்டான்னா அந்த மாட்டுக்கு மாடு வாங்கணும். இல்லைன்னா மாடை கொண்டு போய் அந்த கால் நொடிச்சிட்டுனா அவன் வீட்டில் கட்டி போடணும். அவன் அந்த காலை சரியாக தண்ணி அவன் வீட்டில் இருக்கணும். மாடு செத்து போச்சுன்னா அவன் மாட்டை எடுத்துக்கிட்டு அதுக்கு தகுந்த ரூபாயை கொடுக்கணும். அப்படின்லாம் நம்ம சட்டத்தை வாசித்தோம். 21 அதிகாரத்தில் வாசித்தோம். ஆனால் புதிய ஏற்பாடு வரும்போது சட்டம் மாறுது. எப்படி மாறுது? நீங்கள் மன்னிச்சு விட்டுறணும். காலை நொடிச்சிட்டான்னா என்னச்சுன்னா பழைய ஏற்பாடு அப்படி இல்லை. ஆனால் இப்படி 10,000 1,00,000 ரூபா கொடுத்து மாட்டை காலை நொடிச்சிட்டோம்னா நம்ம 1,00,000 ரூபாயை யார் தருவான்னு நான் விசுவாசிக்கிறேன். தேவன் தருவான். அல்லேலூயா. என்னுடைய நஷ்டத்தெல்லாம் யார் ஏற்றுக்கிட்டதா? தேவன் ஏற்றுக்கிட்டதான்னு நான் விசுவாசிக்கிறேன். பழைய ஏற்பாடில் பிரமாணத்தில் அப்படி கிடையாது. ஆமென். ஆனால் பழைய ஏற்பாடு பூராமே சுயநீதியை சார்ந்தது. அல்லேலூயா. புதிய ஏற்பாடு தேவ நீதியை பூரா ஆவியானவரை சார்ந்தது. யாரை சார்ந்தது? செவுட்டில் அடிக்கும், நீ மறுகணத்தில் அடின்னு சொல்லுதாங்க. ஆனால் புதிய ஏற்பாடு வரும்போது மறுகணத்தில் அடிக்காதுன்னு சொல்லுது. ஆமென். பழைய ஏற்பாடு வரும்போது அல்லையா ஒன்று வஸ்திரத்தை எடுத்துக்கிட்டோம்னா அவனுக்கு 7 வஸ்திரங்கள் நீ திருப்பி கொடுக்கணும். ஆனால் புதிய ஏற்பாடு வரும்போது அப்படி கிடையாது. துண்டை கேட்டோம்னா அரை அட்டி என்ன செஞ்சிரு கொடுத்துரு. அது அந்த இது தேவநீதி. அது என்ன நீதி? சுயநீதி. சுயநீதியில் வாழ்கிறவர்கள் அநேகர் சட்டத்தை கைக்கொள்ளுகிறதில்லை. அநேகரை மற்றவங்களை சட்டத்தை கைக்கொள்ளும்படியாய் போதிக்கிறார்கள். அல்லேலூயா. 91 சங்கீதத்தை எல்லாத்தையும் படிச்சுட்டு வந்துடணும். 121 சங்கீதம் எல்லாம் படிச்சுட்டு வந்துடும் சொல்லுவாங்க. எனக்கு தெரியாது. நான் இருந்துக்கிட்டு 91 சங்கீதம் சொல்லு 820. அல்லேலூயா. ஆனால் நீங்கள் சொல்லிட்டு வரும்போது இதுக்கு அடுத்தவரை என்ன சங்கீதம், அதுக்கு அடுத்தால என்ன வசனம், அதுக்கு அடுத்தால என்ன வசனங்கிறத எனக்கு தெரியும். கடகடன்னு எல்லாத்தையும் சொல்லலாம் தெரியலனாலும் அது என்னன்னு தெரியும். அல்லேலூயா. அதே மாதிரி தான் 2 பேர் சர்ச்சுக்கு போனாங்களாம். ஆயக்காரனும் பரிசேன்னு சொன்னானா அவனை மாதிரி இல்லை. அவன் பரிகாரன், நான் தசமபாகம் கொடுக்குறேன், நான் இவ்வளோ நேரம் ஜெபம் பண்ணுறேன், நான் இவ்வளவு அல்லேலூயா நியாயப்பிரமாணத்தை பின்பற்றுறேன். அவன் அப்படி இல்லைன்னானான். அல்லேலூயா. இதுதான் என் பிரமாணத்தை சுயநீதி. இவன் என்ன சொன்னான்? பாவியாகி என் மேல் கிருபையாயிரும் ஆண்டவரே, நான் எந்த தகுதியுமற்றவன். இது தேவநீதி. தேவநீதிக்கும் இதுக்கும் நான் ரொம்ப வித்தியாசம் சொல்லிட்டு வரேன். புரிஞ்சாதான் நீங்கள் தேவநீதியில் நடப்பீங்கிறதுக்காக தான் இவ்வளோ காரியத்தை சொல்கிறேன். அல்லேலூயா. தாவீது மாட்டில் இருந்து சுவிசேஷமுத்து மாடு வரையும் சொல்ல காரணம் நீங்கள் தேவநீதியில் தான் நடக்கணும், சுயநீதியில் நடக்கக்கூடாதுங்கிறதுக்காக சொல்லிட்டு வரேன். அல்லேலூயா. சுயநீதி என்ன செய்யும்? தன்னுடைய ஆசையை விரும்பும். எப்படியாவது போய் 2 கோழிக்காய் கலந்துட்டு வந்துடல,
ஓயாமல் கோழிக்காய் பம்பரம்லாம் கடையில் போய் நிச்சய முடியாது, வாங்க முடியாது. அதனால் விளையாட போகிற நைஸாக 2 கோழிக்காய் கலாண்டு வந்துடுவியா? இல்லையா? அப்படியே ஆடு மேய்க்க போகும்போது ஒரு 4 தேங்காய் பறிச்சு வந்துங்க. எங்கள் வீட்டில் ஒருத்தர் மணின்னு ஒருத்தர் மாடு மேய்ச்சான். ராத்திரி வெளியே திருநெல்வேலியில் தான் படுத்துருப்பான். விடிய காலம் பார்த்தா போதும் சுத்தச்சூழல் ஒரு 10 இளநீ கிடக்கும். ராத்திரியே எங்கேயாவது கலாண்டு வந்துடுவான். அல்லேலூயா. சுயநீதி ரொம்ப காரியங்கள். சுயநீதி அல்லேலூயா இறக்க குணம் இருக்காது. அடுத்தவங்க துன்பப்படுறதை ரசிக்கும். தன்னுடைய இன்பத்தையும் தன்னுடைய ஆசையையும் தன்னுடைய ஆசீர்வாதத்தையும் அதிகமாக விரும்பும். சுயநீதி. யார் மடங்கடிக்கப்பட்டாலும் யார் நஷ்டப்பட்டாலும் யார் வருத்தப்பட்டாலும் அது கவலைப்படாது சுயநீதி. அல்லேலூயா. வாசிப்போம். நாமத்தினால மத்தேயு எழுதின சுவிசேஷம் 23வது அதிகாரம் 27வது வசனத்தில் இருந்து 27வது வசனம். இந்த வார ஒரு நிமிஷம். 23வது அதிகாரம் 27வது வசனம். பரிசேயரே ஐயோ இருக்கிறீர்கள், காணப்படுகிறார்கள். ஆமென். இப்ப வேத பாரகரையும் மாயக்காரராகிய வேத பாரகரை குறித்து சொல்லுகிறது. வேதத்தில் கரெக்டாக நடக்கிறாங்கன்னு காண்பிக்கக்கூடியவரை பற்றி சொல்லுது. நான் சுருக்கமாக சொன்னால் ஒரு பாஸ்டரை குறித்து சொல்லுகிறது. அல்லேலூயா. ஒரு போதகரை குறித்து சொல்லுகிறது. என்ன போதகரை குறித்து சொல்லுகிறது? வேத பாரகர்னா அல்லேலூயா வேதத்தை விலைக்கு காண்பிக்கக்கூடியவர்கள். என்ன சொல்லுதுன்னா, நீ கல்லறை மாதிரி இருக்க. என்ன கல்லறை மாதிரி இருக்கு? கல்லறையில் வெளியே பார்த்துருக்கீங்களா? மொசைக் கண்டு கொண்டு ஒட்டியிருப்பாங்க. நல்ல சிலுவெல்லாம் போட்டு நல்லா தான் இருக்கும். அல்லேலூயா. அதில் வசனம்லாம் என்னெல்லாம் போட்டுருவாங்க. இது இளைப்பாறுகிறார், மறுமையிலே காண்போம், இதோ உன் தாய். இது ஆர்சி பேக்ரவுண்டில் உள்ள கல்லறையில் புறமே இதோ உன் தாயின்னு இருக்கும். பொம்பளையில் இருந்துட்டுனா இதோ ஒரு தாயின்னு போட்டுருவோம். அல்லேலூயா. ஆனால் வெளியே தான் போயிட்டு இருக்கு தவிர, வெளியே தான் அந்த பக்தி மார்க்கம் தெரியுதே தவிர, வெளியே தான் வேத பாரகனே தவிர, வெளியே தான் பாஸ்டரே தவிர, ஆனால் அந்தரங்க வாழ்க்கையில் அவங்க அந்த பரிசேயர்கள் தேவனோடு சார்ந்து என்ன செய்யவில்லை? வாழவில்லை. உள்ளே எப்படி இருக்கும்? எலும்பு கூடுகளினாலும் நாற்றங்களினாலும் நிறைந்திருக்கும். இவர்கள் சுயநீதியை உடையவர்கள். அல்லேலூயா. யாரு? வாயினால் சொல்லுவார்கள், நடப்பினால் என்ன செய்ய மாட்டார்கள்? நடக்க மாட்டார்கள். அவர்கள் சொல்லுகிறபடியெல்லாம் நீங்கள் என்ன செய்யுங்கள். ஆனால் அவர்கள் செய்கிறபடி நீ என்ன செஞ்சிடாதீங்க அப்படின்னு வேதம் சொல்லுகிறது. அல்லேலூயா. சுயநீதியை சார்ந்து இருக்கிற மக்கள். 100 வசனத்தை வாசிப்போம். 23வது அதிகாரம் 5 வாசிப்போம். 5, 6, 7, 8. தங்கள் குழிகளெல்லாம் காண வேண்டும் என்று செய்கிறார்கள். தங்கள் காப்பு நாடாக்களை அகலமாக்கி வாசி. அதான் விருந்துகளில் முதன்மையும் ஜப ஆலயங்கள் ஆசனங்களையும் சந்தை வந்தனங்களையும் ரவி என்று அழைக்கப்படுவதையும் விரும்புகிறார்கள். நீங்களோ ஆமென் அழிக்கப்படாதிருங்கள். ஒருவரே உங்களுக்கு போதகராய் இருக்கிறார். எல்லாரும் சகோதரா இருக்கிறீர்கள். ஆமென். போதும்.
வேதம் அந்த 5லேருந்து வாசிக்க பாருங்க. தங்கள் கிரியைகளெல்லாம் மனுஷர் காண வேண்டும் என்று செய்கிறார்கள். தங்கள் காப்பு நாடாக்களை அகலமாக்கி வஸ்திரத்தின் தொங்கல்களை பெரிதாக்கி விருந்துகளில் முதன்மையான இடங்களையும் ஜெப ஆலயங்களில் முதன்மையான ஆசனங்களையும் சந்தை வெளிகளில் வந்தனங்களையும் மனுஷரால் ரபி ரபி என்று அழைக்கப்படுவதையும் விரும்புகிறார்கள். யாரு? சுயநீதிக்காரர்கள். தேவ நீதிக்கும் இவங்க நடக்கிற நடப்புக்கும் சம்பந்தமே கிடையாது. அல்லையா? ஆனால் யார் நம்ம ரெட்டிப்பட்டி அங்கே உள்ள பாஸ்டர்கிட்ட பேசியிருந்தேன். 1/2 மணி நேரம் பேசியிருந்தேன். நான் நடந்ததை பூரா இங்கே நடக்கிறத பூரா சொன்னேன். அவரால் ஜீரணிக்கவே முடியல. நாங்கள் எல்லோரும் அம்மா அண்ணன் தாத்தா ரெட்டிப்பட்டி தான் 1/2 மணி நேரம் பேசிக்கிட்டு இருந்தேன். நாங்கள் யாருமே பாஸ்டர்னு கூப்பிட்றதில்ல, யாருமே அதில் ஐயான்னு கூப்பிட்றதில்ல, ஐயா நொய்யாலாம் அங்கே கிடையாது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் தாத்தா அண்ணன் மாமா அப்பா இப்படி தான் கூப்பிடுவோம். அவருக்கு ஜீரணிக்க முடியல. நான் தசம பாகம் கேட்டதே இல்லை. அப்படியா? இப்படி அநேக காரியங்கள் ஜீரணிக்க முடியல. அவர் மறுநாள் வராரு. அது எனக்கு இப்பவும் கண்ணுக்குள்ளே நிற்கும். அவருக்கு ஜீப் ஓட்டிகிட்டு வர்றாரு. 2 சைடு இருந்து எல்லோரும் வந்துருந்தே நம்ம தெரியல. அவர் அங்கேருந்து வரும்போதே அங்கே அண்ணன் வராரு என்ன வராருன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. வந்த உடனே நானும் அங்கேருந்து கேட்கணுமே, நம்மளோட பெரிய பஸ்ஸாக இருக்கான்னு கேட்கணுன்னு நானும் அந்த ஸ்டாலின் வந்தால் 2 இருபுறமும் கையை கும்பிட்டு இருப்பாங்களா, அதே மாதிரி அவங்களும் அந்த சைடும் இந்த சைடும் கும்பிட்டுருக்கோம். அவர் நடுவில் ஜீப்பில் வராரு. எல்லோரும் டக்குன்னு இறங்கிட்டார். ஒரு பாஸ்டராக இருக்கிறவர், நானும் பாஸ்டர் தான். உடனே முதல்ல வந்து பார்க்கக்கூடியது என்ன தான் பார்த்துருக்கணும். என்னை கண்டுவிடவே இல்லை. அப்படி ஓரக்கண்ணால் இப்படி பார்த்தாரு. அவர் பாட்டில் பார்க்காம மாதிரி போயிட்டார். இது பெரிய ஆபத்தில் அப்படின்னு நினச்சேன். ஏன்னு கேட்டால் எல்லாரையும் என்ன செய்யுங்கள்? கனம் பண்ணுங்கள். கனம் பண்ணுவதற்கு என்ன செய்யுங்கள்? முந்திக் கொள்ளுங்கள். நீங்கள் கனம் பண்ணுவீர்களானால் உங்களுக்கு கனம் கிடைக்கும். நீங்கள் கனவீனம் பண்ணுகிறவர் கனவீனம் அடைவார்கள். ஆனால் அவர் என்ன ஏற்றே பார்க்கல. அப்படி லைட்டாக என்னை பார்த்துட்டாரு. நான் நிற்க பார்த்துட்டாரு. 2 சைடும் ஆள் நிற்கி எல்லாரும் ஸ்டாலினை வணங்குற மாதிரி கும்பிடுதாங்க எல்லாரும். அவர் அசால்ட்டா உடனே இல்லை, ஏன் இந்த கும்பிடெல்லாம் வேண்டாங்கன்னா, இல்லைன்னா அந்த கும்பிட வேண்டாதபடி ஒதுங்கி போகணும். ஐ மீன் வந்தனங்களை விரும்புகிறார்கள், ரெவரண்ட் போடுகிறார்கள், டாக்டர் போடுகிறார்கள். நான் 10 நாட்டுக்கு போயிட்டு வந்திருக்கேன்னு சொல்லுகிறார்கள். ஒரு ஆள் என்கிட்ட சொன்னார், ஆபிரகாம். இவன் அப்போ நினச்சாலும் எனக்கு ஒரு மாதிரி இருக்கும். நானும் அவர் தான் அந்த கடார குளத்தில் போய் ஊழியம் செய்தோம். அவர் பிரசங்கம் பண்ணணும், நான் சாட்சி சொல்லணும். அவர் ஏலிம் சர்ச் பாஸ்டர், 10 சர்ச்சு அவர்கிட்ட இருக்குது. அவர் என்ன சொன்னார், நான் அங்கே அமெரிக்காவுக்கு 2 வாரத்துக்கு ஒருக்க போயிட்டு வருவேன். நான் அந்த வெள்ளை மாளிகை பக்கத்தில் ஒரு கடையில் டீ குடிச்சிட்டு இருப்பேன். அப்படி தான் ஜார்ஜ் புஷ் வந்து எனக்கு எதிர்த்தா கடையில் வந்து டீ குடிச்சிட்டு போவார். புஷ் உள்ள காலம், அல்லையா? ஜார்ஜ் புஷ் இருந்த காலம் நினைக்கிறேன். அந்த புஷ் வந்து டீ குடிச்சு போவார். ஏன் அதை யாரையா கேட்டா? அது எதுக்கு? அவர் டீ குடிக்காரு, டீ குடிக்காமல் போகிறாரு. நமக்கு எதுக்கு? எனக்கு தேவை அங்கே போய் ஒரு ஆத்மாவுக்கு. இவங்க இருந்து பெரிய பெரிய ஊழியர்கள் 5,000 பேருக்கு பிரசங்கிக்கிறவர்கள் வெளிநாட்டு போய் எத்தனை பேர் பிரசங்கிக்கிறார் தெரியுமா? 10 பேர், 5 பேர், 2 பேர். அதே 5 பேர் 10 பேர் இங்கே பிரசங்கிக்க சொல்லுங்க பார்ப்போம். மாட்டாங்க, சுயநீதிக்காரர்கள். ஆனால் இந்த 100 பேர், 500 பேர், 1000 பேர் கொடுக்குற காணிக்கையை அந்த 5 பேர் கொடுத்துருவாங்க, அந்த 10 பேர் கொடுத்துருவாங்க. இவங்க 1000 பேரை கூப்பிட்டு அவங்கள நிர்வாகம் பண்ணி சர்ச்சை சொல்லி போகிறதுக்குள்ளே அந்த 10 பேர், அந்த 50 பேர், அந்த 1000 பேர் கொடுக்கக்கூடிய இப்போ காணிக்கையை நம்பி ஊழியமா, ஆத்மாக்களை நம்பி ஊழியமா? நீ 10 நாடு போனானா 20 நாடு போனானா? இப்போ நாடு என்ன நாடு? எத்தனை ஆளை பற்றி சிலுவை பற்றி உபதேசம் பண்ணியிருக்கோம். எத்தனை பேர் மனம் திரும்பியிருக்காங்க, எத்தனை பேர் சாபத்திலிருந்து விடுதலை ஆகிருக்காங்க, எத்தனை பேர் புது சிருஷ்டி ஆகிருக்காங்க, எத்தனை பேர் தேவனை சேவிக்கிறாங்க. அதானே முக்கியம். அல்லேலூயா, அதானே முக்கியம்.
இயேசு ஜீவிக்கிறார், அல்லேலூயா, இயேசு உன்னை சுகம் தருவார். இது சொல்லி எதுக்கு? மார்பில் அடிச்சுக்கொண்டு மனம் திரும்பினாங்களாம். ஆண்டவர் மாதிரி ரட்சிக்கப்படுவதற்கு நான் என்ன செய்யணும்னு கத்துனான் சிலுவையில். அந்த சிறைச்சாலையில் உள்ள போர் சேவகன் ஒரே ஒரு சட்டம் கூட ஒரு பக்கமாக எழும்புறது இல்லை. அல்லேலூயா. எங்க இப்போ நாடு நாடா போறாங்க. அந்த நாட்டுக்கு போனா இந்த நாட்டு, ஏன் பக்கத்து வீட்டுக்காரன்ட்ட நீ சரியானபடி ஐக்கியம் இருக்கியா? நாட்டுக்கு போய் எனக்கு பக்கத்து வீட்டுக்காரன். அல்லேலூயா. இன்னொரு வசனத்தை வாசிப்போம். அதே மாதிரி 1:2 1:2-3. பின்பு இயேசு ஜனங்களை தம்மிடத்தில் சீசர்களையும் நோக்கி வேதபாரகரும் பரிசேயரும் மோசேயினுடைய ஆசனத்தில் உட்கார்ந்திருக்கிறார்கள். போதும். பாஸ்டர் எங்க போய் உட்கார்ந்திருக்காங்களா? மோசேயினுடைய ஆசனம். மோசையுடைய ஆசனம்னா நீங்க நாற்காலி பட்ட சேர் மட்டும் நினைச்சிடாங்க. அவனுடைய ஸ்டேஜ் என்னது சொல்லுப்பா, கொஞ்சம் ஹெல்ப் பண்ணான்னு சொல்லுங்க. மோசைன்னு அதாவது ஆசனம்னா உட்காரக்கூடிய சேர்ல அந்த நிலை. நீங்க ஸ்டாலின் உட்கார்ந்து சேர்ல உட்காந்துடலாம். ஸ்டாலினுக்கு இருக்கிற பவர்ல உட்கார முடியுமா? பவர்ல உட்கார முடியாது. ஆனா இந்த பரிசேரும் சதிசேரும் தன்னை எங்க போய் உட்கார வைக்காங்களா? மோசையோட உட்கார வைக்காங்க. அவங்க உட்கார்ந்து மோசே உட்கார்ந்து இருக்கிற சிங்காசனத்துல போய் ஆசனத்துல போய் உட்கார்ந்து இருக்கிறாங்க. அல்லேலூயா. அநேக ஊழியர்கள், அவ்வளவு மாயக்காரர்கள், வேதபாரகர்கள், பரிசேயர்கள். அடுத்தல 3வது வசனம். ஆகையால் நீங்கள் கைக்கொள்ளும்படி அவர்கள் உங்களுக்கு சொல்லுகிற யாவையும் செய்யுங்க. அவர்கள் செய்கைகளையும் செய்யாதிருங்கள். ஏனெனில் அவர்கள் சொல்லுகிறார்கள் செய்யாதிருக்கிறார்கள். அவர்கள் எல்லாம் சொல்லுகிறார்கள், சொல்லியும் செய்யாதிருக்கிறார்கள். 15 பேரை மாத்திரம் வச்சு 20 பேருக்குள்ள வச்சுக்கிட்டு 34 வருஷம் நான் குப்பி தட்டிட்டு இருக்கேன். ஆமென். 34 வருஷம் இந்த சர்ச்சை நான் ஓட்டிட்டு இருக்கேன். எதை நம்பி தெரியுமா? ஜனங்களை நம்பில. எழுப்புதல் தரிசனம் இருக்கு. எழுப்புதல் தரிசனத்தை போயிச்சிருக்கேன். ஒரு நாள் கண்டிப்பா தேசத்துல என்ன வரும்? எழுப்புதல் வரும் கண்டிப்பா. அந்த விசுவாசத்துல நான் ஓடிக்கிட்டு இருக்கோம். மற்றவங்களாம் சுவாந்து போய் மூடிட்டு என்னைக்கே போயிருப்பாங்க, டோரை மூடிட்டு. எத்தனையோ உபத்திரவங்கள், அல்ல விசுவாசிகளுக்குள்ள இருந்த பேயின் ஆதிக்கங்கள், செய்வனையின் ஆதிக்கங்கள், எத்தனையோ விக்கிரகத்தின் ஆதிக்கங்கள், எத்தனையோ மோதல்கள். 34 வருஷங்களா ஓடிக்கிட்டு இருக்கேன். 15 பேர் 20 பேர் மாத்திரம் வச்சுக்கிட்டு இருக்கவே முடியாது ஒருத்தராலையும். அல்லேலூயா. வேதம் தெளிவா சொல்லுது. அவர்கள் 2வது வசனம், நீங்கள் கைகொள்ளும்படி அவர்கள் உங்களுக்கு சொல்லுகிற யாவையும் கைகொண்டு செய்யுங்கள். அவர்கள் செய்கையின்படியே செய்யாதிருங்கள். ஏனெனில் அவர்கள் சொல்லுகிறார்கள், சொல்லியும் செய்யாதிருக்கிறார்கள். சுயநீதியுடையவர்கள், இயேசுநாதருக்கு பயமே இல்லாதவர்கள், இயேசுநாதர் அறியாமல் இருக்கிறவர்கள். எங்கெல்லாம் சிலுவை உபதேசம் இருக்கோ அவங்க தான் சரியான பாதையில் இருக்கிறாங்கன்னு சரியானபடி முடிஞ்சவர்களுங்க. இந்த செய்தியை கேட்குற எங்கே இருக்காங்களாலும் சரி, சிலுவை உபதேசம் இல்லாதவர்கள் சுயநீதிக்காரர்கள். சிலுவை உபதேசம் இல்லாதவர்கள் தேவநீதியை நடப்பிக்கவே முடியாது. எல்லா உபதேசத்தை பார்க்கலாம், சிலுவை உபதேசம் தான் சிறந்ததுன்னு பவுல் சொன்னார். அல்லையா? சிலுவை பற்றிய உபதேசம் கெட்டு போறவர்களுக்கு பைத்தியமா இருக்கும், நமக்கு ரட்சிக்கப்படுகிற நமக்கோ தேவ பலனா இருக்கும். சிலுவை உபதேசம் இல்லாத எல்லாருமே சுயநீதிக்காரர்கள். அல்லேலூயா. அதனால அநேகர் சுயநீதி தான். ரொம்ப பேர் சுயநீதி. காணிக்க கொடுக்காட்டாலே கழட்டி விட்டுருவாங்க. அவங்களுக்கு தெரியும், நீ இவ்வளோதான் காணிக்க, இவ்வளோதான் போடுதாங்கன்னு தெரியும். உடனே எண்ணத்தை பேசியாது அவனை விரட்டுறதுக்கு என்ன வழி உண்டு அவ்வளோ பண்ணிடுவாங்க.
யார் யார் காணிக்க கொடுக்காங்களோ காணிக்க கொடுக்கவங்கள மட்டும் 10-50 பேரை சேர்த்து வச்சு விடுவாங்க. அவங்க ஆசைக்கு அவங்கள எங்கேயும் வெளியே விட மாட்டாங்க. அல்லேலூயா. என்ன நீதிக்காரர்கள்? சுயநீதிக்காரர்கள். ரைட். இன்னொரு வசனத்தை வாசிப்போம். மத்தேயு 15 அதிகாரம் 7, 8, 9. மாயக்காரரே, ஆமென், ஆமென், கனம் பண்ணுகிறார்கள். ஆமென், தூரமாய் இருக்கிறது. ஆமென், உபதேசங்களாக போதித்து வீணா எனக்கு ஆராதனை செய்கிறார்கள் என்று ஆமென் சொல்லி இருக்கிறான். ஆமென். போதும் போதும். இயேசுநாதர் வாயின் வார்த்தை சொல்லுகிறாங்க, மாயக்காரரே, உங்களை குறித்து இந்த ஜனங்கள் தங்கள் வாயினால் என்னிடம் சேருகிறார்கள். நல்ல சோத்திரம் பண்ணுகிறாங்க, நல்ல ஜெபம் பண்ணுகிறாங்க, ஆனால் உதடுகளினால் என்னை மிகவும் கனம் பண்ணுகிறார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. சோத்திரம் 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 சோத்திரம். அல்லேலூயா. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே சோத்திரம் 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 சோத்திரம். நல்ல கனம் பண்ணுவாங்க. அல்லேலூயா. வல்லமை உள்ள தேவன், மகிமையான தேவன், மாட்சிமான தேவன் உங்களை ஆசீர்வதிப்போர், உங்களை ஆசீர்வதிப்போர். அட பாவிகளா, கடுமையான வார்த்தைகள். அந்த மைக்கெல்லாம் அலறி போவோம். உன்னை கோலாக்காமல் தலையாக்குவோர், நீ கீழாக்காமல் மேலாவாய், உன்னை மேன்மைப்படுத்துவோர், உன்னை உயர்த்துவோர். இதையே நடக்கு. இந்த உயர்த்துவோர் எதுக்கு தெரியுமா? உன்னை உட்கார வைக்கா, உன்னை காப்பார். உடனே 2 கண்ணீர் வடிச்சு விடுவாங்க. கண்ணீரை தொடச்சான்னா உங்க கண்ணீரை யார் பார்க்கணியா? இவங்கள பார்க்கணும், மக்களை பார்க்கணும். அப்படியே கண்ணீர் வடியும். அந்த அந்த செவக்கூட்டம் முடியும் தண்ணி கண்ணீர் வடிஞ்சிக்கிட்டே இருக்கும். இந்த கிரேசிலின்னு சொல்லுவாங்க, அதை கண்டு தடவுதாங்களா என்னவோ தெரியல, டக்குன்னு கண்ணீர் வர்றதுக்கு. இல்லை ஈராயிதோ நசுக்கி வச்சிருக்காங்களா தெரியல, கண்ணில் தயசத்தை உடச்சிக்கிட்டு. பாவிங்களா. உடனே அங்கே பார்க்குற ஆளுகளும் ஆண்டவர் இவர் கூட தான் இருக்காரு. இன்னும் ஒவ்வொரு ஆளும் டிசைனாக பேசுவாங்க. அதுவும் டிஜி செய்யலாம் பேச. மகனே, நீ கவலைப்படாது, உன்னை அன்பு செலுத்துகிறோர், உன்னை ஆசீர்வதிக்கிறோர். பாவிகளா. அல்லேலூயா. வேதம் அண்டலன் எழுதி வாசி 9வது வசனம். மனுஷருடைய கற்பனைகளை உபதேசங்களாய் போதித்து வீணாய் எனக்கு ஆராதனை செய்கிறார்கள். எத்தனை இந்த எலிம் சர்ச்சில் என்ன உட்காந்து கூப்பிட்டாங்க. ஜான் ரபி திருநாத்து கூப்பிட்டாரு. நான் அங்கே போயிருப்பேன் வச்சுக்கிடுங்க. நான் என் இஷ்டத்துக்கு இப்படிலாம் பேச முடியாது. அவங்க என்ன சொல்லுவாங்களே, நான் சொல்லி இப்படி பேசிக்கிட்டு இருக்கும்போது அங்கே போயிடும். பேசுனது பூரா அங்கே போயிடும். உடனே இந்த டெலிஃபோன் வருது மாதிரி டெலிஃபோன் வரும். வந்து என்ன தாமஸு ரொம்ப டாம்ட்ரீம்னு பேசுதா? இது ரொம்ப பேசக்கூடாது. இதுக்கப்புறம் இதுக்கு மேலே இது மாதிரி தான் பேசணும். எது யார் கற்பனை? மனுஷ கற்பனை. நான் இந்த ஒரே வகைக்கு தான் யாருக்குமே சரண்டர் ஆகலை. மற்றபடி எனக்கு சம்பளம் கிடைக்கும், என் பையன் பிள்ளைகள்லாம் படிக்க வைக்கணும்னாங்க. சம்பளம் கிடைக்கும், வீடு கிடைக்கும், நம்ம 4 சர்ச்சு கிடைக்கும், 4 பேர்கிட்ட காணிக்கை கிடைக்கும், எல்லாம் கிடைக்கும். ஆனால் ஒன்றே ஒன்று கிடைக்காது. வேத வசனத்தை சொல்ல முடியாது. யாரு சொல்ல முடியும்? வேத வசனத்தை வச்சு அவர் சொல்கிற உபதேசத்தை இந்த வேத வசனத்தில் பொதிஞ்சு தான் மக்களை ஏமாற்றணும். அவர் சொல்றதை நான் வேத வசனத்தோடு பொதிஞ்சு ஆளுகளை ஏமாற்றி நிப்பாட்டி வைக்கணும். நான் இப்போ துணிஞ்சு அடிக்கேன். எச்சரிக்கை, நான் மனுஷ கற்பனை இல்லை. இது என்னது? நான் சொல்ற எல்லாமே சத்தியத்தின் அடிப்படையில் பேசுறேன். சுயநீதிக்கேற்ற கற்பனைகள், சுயநீதிக்கேற்ற பிரமாணங்கள், அநேகர் சுயநீதி தான்.
இவன் அநேகர் அழுதாலும் சரி, எச்சரிக்கையாக பேசினாலும் சரி, அல்லையா, எல்லாம் அவன் வீடு கட்டுறதுக்கும் அவன் சொத்து சம்பாத்தியம் பண்ணதுக்கு தான். அல்லேலூயா. நானே என்ன நினைப்பேன், சினிமா நடிகன் பாடி வழங்குதான் ஐயா. சினிமா நடிகன் அந்த ராகவா லாரன்ஸு வீடு கட்டெல்லாம் கட்டி கொடுத்தான். ஒவ்வொரு ஆளுக்கு கேன்சரா ஆப்ரேஷன் உள்ள எல்லா தொட்டும் நான் எடுத்துக்கிட்டேம்மா. பிள்ளைகளை எத்தனையோ பிள்ளைகளை படிக்க வைக்கான். அனாதை பிள்ளை எத்தனை பிள்ளை, சூர்யா ஏகப்பா ஒரு பெரிய ஸ்கூலை வச்சு நடத்துகிறான் அனாதை பிள்ளைகளை. யார் பாலா எத்தனையோ பேர் வீட்டுக்கு செய்கிறோம். நம்ம ஆள் கோடிக்கணக்கில் சம்பாத்தியம் பண்ணுறாங்க, கோடிக்கணக்கில். ஒரு பைசாவை இணக்க மாட்டேங்காங்க, ஒரு பைசா இணங்க மாட்டேங்காங்க. ஒரு பைசா இழக்க மாட்டேங்காங்க. அவங்களுக்கெல்லாம் கொடுக்க எனக்குலாம் தர மாட்டேங்க. அல்லேலூயா. இதெல்லாம் சுயநீதி. அடுத்த ஒரு வருஷம் தான் அதிகம் தேவநீதி. 2 பிலிப்பியர் 2வது அதிகாரம் 2 எபேசியருக்கு அடுத்தல இருக்கு. பிலிப்பியர் 2வது அதிகாரம் 271வது பக்கம். அல்லேலூயா. நன்றி. 3, 4, 5 இது தேவநீதி. ஒன்றையும் வாதம் பண்ணியாவது உள்ள பெருமையை வச்சுக்கிட்டாவது செய்யாமல் மன தாழ்மையினாலே ஒருவருக்கு ஒருவர் தங்களிலும் என்ன கடவீர்கள். இது என்ன நீதி? ஒரே ஒரு ஆளு காமிக்க பாப்போம். ஒரே ஒரு ஆள் தேவ நீதியின் படி நடக்கக்கூடிய ஒரு ஆக்சிடென்ட் இருக்கும். அதாவது தாழ்மையின் ஆக்சிடென்ட் இருக்கும், ஆனால் தாழ்மை இருக்காது. நானும் காலை பையா மோன்சி லாசரஸ் போய் பார்க்க போனோம். 4 மாவடிக்கு போனோம். நீ தானே வந்திய? உடனே இறங்கி போனோன்னு போய் அவரை போய் பார்ப்போமே, என்ன தான் சொல்கிறாருன்னு பார்ப்போமே அப்படின்ட்டு போய் ஒரு கடை இருந்தது. ஒரு கடையில் அந்த என்ன புக் ஸ்டால் மாதிரி இருந்தது. அதில் போய், ஐயா நாங்கள் இங்கேருந்து வரோம். ரைட்டு, நல்லது, வாங்க பிரதர், சோத்திரம். எந்த சர்ச் வச்சுருக்கேன்? அப்படியா, சோத்திரம். அவர் யார்? அவர் சபை மூப்பர், சோத்திரம். ஐயாவை பார்க்க முடியாது, ஐயாவை பார்க்க முடியாது. சரி, இவர் வேண்டாம். அங்கே கக்கூஸ் காவலில் ஒரு ஆள் நிற்காரு, அவர்கிட்டயாவது கேட்போம்ட்டு, ஐயா சோத்திரம். அவரும் ரொம்ப நீட்டாக சோத்திரம் அப்படின்னாரு. நானும் சோத்திரம்னேன். நீங்கள் யாரு? நான் ஒரு சர்ச் வச்சுருக்கேன். வாங்க பாஸ்டர், சோத்திரம். அவர் யார்? சபை மூப்பர், சோத்திரம். ஒரு நைஸாக சொன்னேன். ஐயாவை பார்க்கலாம். நான் வாயை முடிக்கல. அதுக்கு முந்தைய அவர் சொல்ல, அதெல்லாம் பார்க்க முடியாது. 2 பேர் அவுட்டு. உள்ளே போய் பார்ப்போம் அப்படின்ட்டு உள்ளே போய் அங்கே ஒரு அம்மா எழுதிக்கிட்டு இருந்தது. அவங்கள்ட்ட போய் விவரத்தை சொன்னான். ஐயா நம்ம சர்ச் வச்சுருக்கோம். ரைட்டு, ஐயா எப்போ வருவாங்க, எப்போ பார்க்கலாம்? அதெல்லாம் பார்க்கவே முடியாது சொன்னாங்களா இல்லையா? ஐயா எதுக்கு பார்க்கணும், ஏன் பார்க்கணும், பார்த்ததுனால என்ன, உங்களுக்கு என்ன வேணும்? ஏன்னா ரூபாலாம் கேட்கலாம். அவர் யார்? மதியிடம்லாம் போய் ரூபா வாங்கிட்டு தான் சர்ச்சு கட்டினாரு. நான் அதெல்லாம் கேட்க விரும்பலை. இவங்க கொடுத்துலாம் எனக்கு சர்ச்செல்லாம் கட்டக்க முடியாது. நான் ஊழியம் செய்வேன். ஊழியத்தில் சாபத்தில் இருந்து மக்கள் விடுதலை அவங்க நீங்கள் தான் கட்டணும். நான் ஆள்கிட்ட பிச்சை எடுத்துலாம் கட்ட போகிறதில்ல, எந்த சபையானாலும் சரி. அல்லேலூயா. யாருக்கு உண்மையாக தேவனை ஆராதிக்காங்களோ அவங்க கட்டுவாங்க. அந்த ரூபா வாங்க வந்திருக்கோம்னு நினச்சிக்கிட்டோம், அல்லது வேறு என்னமோ எதிர்பார்த்துட்டு வந்திருக்கோம்னு நினச்சோம். அவங்க ஏற்கனவே சொல்லி வச்சுருக்காங்க. இப்படி எத்தனை பேர் போய் கேட்டு வாங்கியிருக்காங்க போல் இருக்கு. அதனால் வந்தோடனே நம்ம வேண்டாம் இல்லைங்க. என்னையா உங்களுக்கு சோமனுக்கு ஒரு ஆள் வருவாருன்ட்டு 2 பேர் நம்ம 2 பேர் கூப்பிட்டு போனாங்களோ. ஒரு ரூம்பில் கொண்டு வச்சுட்டாங்க. வச்சுக்கிட்டு அவர் அங்கே போய் பார்த்துட்டு அங்கே ஒரு ஆள், நான் அந்த திரையை விலகிட்டு பார்க்க அங்கே ஒரு ஆள்கிட்ட அசால்ட்டாக சொல்லுதார். அங்கே 2 பேர் வந்திருக்காங்க, போய் சோமனி அனுப்பணும்.
எனக்கு ஒரு மாதிரி ஆகிட்டு, இவன் ஜெபம் கேட்கப்படாத நம்ம எப்படி இவன்ட்டு அதுக்கு என்ன எங்கள் 2 பேரும் அசால்ட்டாக காமிக்கார். என்னமோ ஜெபத்துக்கு இந்த தாகத்தோட இந்த என்னது ஏதோ வந்துட்டாங்க அப்படின்ட்டு. அதுவும் ரூமில் நல்லா ஏசிலாம் போட்டிருந்தாங்க. ஏசி போட்டிருந்தாங்களா, உடனே டக்குன்னு எனக்கு ஒரு மாதிரி ஆகிட்டு. அவங்கள்ட்ட அந்த அவன் சொன்ன பாவனை, அவன் பண்ண ரியாக்ஷன், அதெல்லாம் எனக்கு ஒரு மாதிரி ஆகிட்டு. ஜெபனுக்கு காத்து கிடக்கும்யா. யார் வீட்டுக்கு ஜெபம் பண்ண வாங்க, நீங்கள் காணிக்க தர வேண்டாம், நான் ஜெபம் பண்ண வாரேன்னு சொல்கிறேன். எத்தனையோ பேர் அல்லையா என்னது கருத்தப்பள்ளி இவருக்கு கூப்பிடுங்க, வீடு வீடாக போய் நான் ஜெபம் பண்ணக்கு ரெடி, 2 நாள் நியமித்து அங்கேயே 2 நாள் நான் தங்கி அல்லையா கேன்சர் எத்தனை பேர் வீட்டில் இருக்கோ அவ்வளோ பேருக்கும் ஜெபம் பண்ணி சிலுவையை உபதேசம் பண்ணி பாவ சாபத்தை சொல்லி அவங்கள விடுதலை ஆக்கு நான் ரெடி, நீங்கள் ரெடியான்னு கேட்க ரெடி. ஒரே ஒரு பாஸ்டர் கேட்க ரெடியா? நீங்கள் போய் நான் பாஸ்டர் பார்க்கணும்னு சொன்னால இல்லை 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 நாங்களே. இவங்க ஒரு கிராமத்தில் போய் ஒரு நாள் தங்க முடியுமா? அல்லேலூயா. பரிசேயர் சதிசேயர் வேதம் என்ன சொல்லுது? இந்த தேவநீதி ஒன்றையும் வாதம் பண்ணியாவது வீண் பெருமையாவது நீ செய்யாத. எதுவுமே வாதத்தினாலும் பெருமை கொண்டு செய்யாத. என்ன செய்யுமா? மன தாழ்மையோட இரு. அதில் இருந்துக்கிட்டு ஒருவருக்கு ஒருவரை தங்களிலும் மேன்மையா நினை. இதுதான் என்ன நீதி? படிக்கலைன்னு நினைக்காத, அழகு இல்லைன்னு நினைக்காத. நீ அவனுக்குள்ள தேவன் இருக்கிறார், அவன் தேவ பிள்ளை நினை, உன்னை விட மேன்மையா நினை அப்படின்னு சொல்லுது தேவநீதி. அடுத்தால என்ன சொல்லுது? அவன் தனக்கானவைகள் அல்ல, ஒரே ஒரு ஆள் பிறனுக்காக தேட சொல்லுங்க பார்ப்போம். ஒரே ஒரு ஆள். அல்லேலூயா. இது தேவநீதி. தனக்கானவைகள் அல்ல, பிறனுக்கானவனை தேடுங்கள். சைக்கிளில் வியாபாரம் பார்த்துக்கிட்டு வந்து ஊழியங்களை செய்தேன். பல வருடங்கள் தான் உழைச்சி தான் வியாபாரம் செய்தேன். 35 ரூபா தசமோ இல்லை காணிக்க வரும், 35 ரூபா ஒரு வாரத்துக்கு. அதை வச்சு தான் அல்லையா ஊழியங்களை செய்தேன். எந்த காணிக்கையும் எதிர்பார்க்காம ஊழியம் செய்தேன். அவன் தனக்கானவைகளுக்கு அல்ல, பிறனுக்கானவைகளையே நோக்குவானாக. பிறனுக்குரிய கஷ்டத்தை, பிறனுக்குரிய பேய் பிடிச்ச தன்மைகளை, பிறனுக்குரிய நோய்களை நீ நோக்கு. அடுத்தால என்ன இருக்கு? கிறிஸ்து இயேசுவில் இருந்த சிந்தையே உங்களுக்குள்ள இருக்க கடவுது. அல்லையா வேதம் சொல்லு, கிறிஸ்து இயேசுக்குள்ள என்ன சிந்தை இருந்தோ அதே சிந்தை உங்களுக்குள்ள இருக்கட்டும். அவர் என்ன தாழ்மையா இருந்தால் அதே தாழ்மை உனக்கு இருக்கட்டும். அல்லையா அவர் எப்படி நடந்தாரோ அதே மாதிரி நட. அல்லையா தேவநீதி சுயநீதியும் தேவநீதியும் உலகத்தில் குழம்பி கிடக்க. நீங்கள் கண்டுபிடிக்கிறது, நீங்கள் தேவனோட சார்ந்து இருந்தால் மட்டும்தான் இது தேவநீதி இது சுயநீதின்னு கண்டுபிடிக்க முடியும். சுயநீதியில் மாட்டிக்கிட்டீங்கன்னா நீயும் சுயநீதிக்காரர்களாக மாறி பிரமாணத்துக்கு உட்படுவீங்க, சட்ட திட்டங்களுக்கு. நான் சொல்கிற அநேக காரியங்கள் அநேகருக்கு புரியலை. சபைகளில் நிர்வாகம் தவறுங்க, ஜாதி தவறுங்க, எங்கெல்லாம போகட்டும். அல்லையா ஜாதி தவறுங்க, நிர்வாகம் தர சபை மூப்பர் கீப்பர் எல்லாத்தையும் தூக்கி அடித்து விளாசணும். மனுஷனால் நியமிக்கப்படக்கூடிய ஊழியங்கள் அல்லையா தகர்க்கப்பட வேண்டும். தேவனால் நியமிக்கப்படக்கூடிய ஊழியர்கள் நிலைநிற்கப்பட வேண்டும். இதுதான் தேவநீதி. நீ உருண்டு எந்திக்கும் போதே பார்த்தா தானே பார்த்தேன், நேரம் ஆயிட்டோ. ரைட்டு. அதனால் தேவநீதி என்ன, சுயநீதி என்ன? சுயநீதியில் போனீங்கன்னா நியாயப்பிரமாணத்துக்கு உட்படுவீங்க, பாவம் செய்வீர்கள், ஆனாலும் நீ நரகத்துக்கு உட்படுவீர்கள். தேவநீதிகளுக்கு போனால் நம்ம சுவாவம் மாற்றப்படும். நான் என் புத்தியின்படி நடப்பதல்ல, ஆவியானவர் என்னை நடத்துவார். ஒரு தாழ்மையாக நடக்கிறது என்னால் முடியாது, தேவன் என்னை தாழ்மையிலே நடத்துவார். சொல்லுங்கள். நீ தாழ்மையாக நடந்துருவேளோ, ஆனால் ஆவியானவர் எனக்குள்ளே இருக்கிறதுனால நான் எப்படி நடப்பேன்? ஒரு பிச்சைக்காரன்ட்ட கூட நான் எப்படி நடப்பேன்? தாழ்மையாக நடப்பேன். நான் மனுஷியத்தில் இருந்தால் நடக்க முடியாது. அதனால் தேவநீதிக்கு உட்படும் போது நான் அல்ல, அவர் எல்லாவற்றையும் என்னை தேவநீதிக்குள் நடத்துவார். இதுதான் சட்டம், இதுதான் நீதி. எல்லாரும் மனங்கள் படிடுவோம்.